முஸ்லீம்களை விட்டுருங்க, எஸ்சி எஸ்டியை பத்தி பேசுறாருல, ஓபிசியை பத்தி பேசுறாருல, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டையும் ஓபிசி இடஒதுக்கீட்டையும் பத்தி பேசுறாருல, எஸ்சி எஸ்டி குறித்து இடஒதுக்கீடு குறித்து தேர்தல் அறிக்கையில ஒரு வார்த்தை இருக்கா? பிஜேபி தேர்தல் அறிக்கையில ஓபிசி இடஒதுக்கீடு குறித்து தேர்தல் அறிக்கையில பாஜக வந்தா அந்த இடஒதுக்கீடே இருக்காதுன்னு ஒரு ஃபேக் வீடியோவை பரப்புறாங்க. பாஜக வந்தா இருக்காது தானே? 10 வருஷத்துல நாங்க என்ன கை வச்சோம்? என்ன 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. தனியா தானே கொடுத்தாங்க. அது யாருக்கு கொடுத்தாங்க? முற்பட்ட வகுப்பு. பொருளாதாரத்தில் பின்தங்கி எஸ்சி எஸ்டி இல்லையா? பொருளாதாரத்தில் பின்தங்கி ஓபிசி இல்லையா? 100 விழுக்காடு அம்பானி அதானியுமா ஓபிசில இருக்கான்? 100 விழுக்காடு எஸ்சி எஸ்டில வந்து எல்லாரும் அம்பானி அதானியா இருக்கான்? யார் இருக்கா? அந்த 50% அப்படியே தானே இருக்கு. 50% பத்தாது இல்ல. எஸ்சி எஸ்டி விழுக்காட்டுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு இருக்கா? ஓபிசி விழுக்காட்டுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு இருக்கா? ஓபிசி விழுக்காடு எத்தனை பேர் சொல்லுங்க இந்தியால? பீகார்ல இப்ப சர்வே எடுத்தாங்கல்ல, என்ன சர்வே வந்துச்சு? ஓபிசி உடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவு, மக்கள் தொகை எவ்வளவு, அதுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு இருக்கா? 10 விழுக்காடு இடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க பொருளாதார அடிப்படையில். அவங்க விழுக்காடு என்ன? தமிழ்நாட்டில் அவங்க எத்தனை விழுக்காடு?